வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கிரக சேர்க்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் கும்ப ராசி என்பர்கள். காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த லாப ஸ்தானத்துல ஒரு மகிழ்ச்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் நம்ம கும்ப ராசி என்பர்கள். எங்க மேடம் மகிழ்ச்சி இருக்கு, எல்லாமே துன்பமா இருக்கு, எல்லாமே கர்ம வினையா என்னன்னு தெரியல, எல்லாமே எங்களுக்கு ஒரே வேதனையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க. ஏன்னா 7.5 சனியினுடைய இன்னும் கொஞ்சம் பாதி இருக்கு. ஒரு 6 மாதத்துல இருந்து 8 மாதம் வரைக்கும் இருக்கு. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே இந்த கும்பராசி என்பர்கள் டோட்டலா ரிலீவ் ஆயிடுவீங்க. நீங்க ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சிகள்ல இருந்தீங்களோ அதே மாதிரியான ஒரு வளர்ச்சிகள் உங்களுக்கு கூடிய விரைவில் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நெருங்கி கொண்டு இருக்குன்றது. அதற்கு முன்னாடி நம்ம இந்த கிரக சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேருடைய டவுட்டே பார்த்தீங்கன்னா, எல்லாம் குரு பெயர்ச்சி ஆயாச்சு, நல்லது நடக்கும் சொல்றாங்க, நல்லது நடக்க மாட்டேங்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் சுக்கிரன் பயிற்சிலாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு நடக்க மாட்டேங்குது. அடுத்து சனி பயிற்சி, சனி அந்த போயிட்டாரு இந்த போயிட்டாரு சொல்றாங்க, ஆனா எந்த சனியும் எங்களை விட்டு நீங்கின மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரியான சில நிறைய ஒரு சந்தேகங்கள் ஜோதிட ரீதியாக இந்த ஜோதிட சேனல்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக அந்த ஒரு கேள்விக்குறிகள் இருக்கும். ஏன்னா மாசம் மாசம் பலன் பார்த்து அதுலயாவது நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறும், அதன் மூலமாகவாவது நம்மளுடைய லைஃப்ல மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வந்துரும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்களும் ஒரு நம்பிக்கையோட பார்க்குறோம். ஆனா எங்களுக்கும் இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரியான முழுமையான ஒரு சந்தேகங்கள் அப்படின்றது நிறைய கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். அதற்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தான் இந்த பதிவே. ஏன்னா ஒருவருடைய ஜாதக ரீதியாக ராசி கட்டங்கள்ல ஒரு கிரகங்கள் தனித்து செயல்படும் போது அதற்கு ஒரு விதமான ஒரு பலன்களையும், கிரகங்கள் சேர்க்கை பெற்று செயல்படும் போது அதற்கு ஒரு விதமான ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜோதிட ரீதியாக இருக்கு. இப்ப கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கும்போது நிறைய யோகங்கள் மாதிரியான சில அமைப்புகள்லாம் இருக்கும். குருமங்கள யோகம், அடுத்து பார்த்தீங்கன்னா மாளவிகா யோகம், இந்த மாதிரியான நிறைய யோகங்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது ஜோதிட ரீதியாக இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த பதிவுல முழுமையா பார்க்க போறோம். அதுல இந்த கும்ப ராசி என்பர்கள், இந்த கும்ப ராசி என்பர்கள்ல கும்ப ராசியில பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். சனியினுடைய 2 வீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மகர ராசியும் கும்ப ராசியும், அடுத்து அந்த துலாம் ராசி அங்க உச்சம் பெறாரு. அதுதான் இந்த 3 வீடுகள் தான் இந்த சனிக்கு உரிய அந்த வீடுகள். இந்த கும்ப ராசி என்பர்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தனித்துவமான ஒரு குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையும் தாங்கும் இதயம்னே சொல்லலாம். ஏன்னா கும்பம்னாலே கலசம், அந்த கலசத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது தெரியாது. ஆனா என்ன இருக்குன்னு தெரியாமலேயே உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான், ஒரு பொருள் தான் அந்த கலசம். கோபுர உச்சியில இருக்கக்கூடிய ஒரு கலசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியாக உள்ள என்ன இருந்தாலும் தன்னுடைய மதிப்பை உயர்ந்த இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். பொருளாதார வளர்ச்சியில நிறைய ஒரு வீழ்ச்சியை சந்தித்தாலும் அந்த இடத்துல ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான் இவங்கெல்லாம். எங்க உயிரை விட்டாங்களோ அங்கிருந்தே மீண்டு எழுந்து வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். இவர்களுக்கு எந்தெந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும்? இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், சதயம் நட்சத்திர அன்பர்கள், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள், மூன்றுமே முக்கியமான நட்சத்திரம் இந்த கும்ப ராசியில. ஏன்னா அவிட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் அவங்களுடைய லைஃப்ல எப்போதுமே இருக்கும். இப்போ ஒரு 5-6 வருடங்களாக தான் பார்த்தீங்கன்னா லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. அந்த மாதிரியான சில விஷயங்களோட போராடிட்டு இருக்கிறாங்க. சதயம் நட்சத்திர அன்பர்கள் எந்த விதமான ஒரு போராட்டமாக இருந்தாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியாக எதிர்த்து தில்லோட நம்பிக்கையோட நிற்கக்கூடியவர்கள். எப்படி ராஜராஜ சோழன் அந்த கோயிலை கட்டுவதற்கும் தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்துவதற்கும் என்னென்னலாம் செய்தாரோ அந்த மாதிரியாக ஒரு கட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்
இந்த சதயம் நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் சொல்லவே வேண்டாம். 11ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசியில இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய நட்சத்திரம். எதுவா செஞ்சாலும் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரே ஒரு வேத மொழி தான். அந்த மொழியை வச்சுட்டே தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு எந்த கிரக சேர்க்கை முற்றிலுமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் எந்த கிரகங்களோட சேர்ந்து இருக்குதோ அந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படின்றது ஒரு டோட்டலான ஒரு லைஃப் சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்து இருக்கு, சுக்கிரன் குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்று இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இவங்களுடைய லைஃப்பில் அதிகப்படியான டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். நான் இந்த மாதிரி நினச்சி கூட பார்க்கல. திடீர்னு ஒரு ராஜயோகங்கள் வரும், அரசாங்க உத்தியோகம் வரும். அரசாங்க உத்தியோகத்தில் அப்படியே ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா இவர்களினுடைய பதவி உயர்வுகள் அப்படின்றது வாலண்டரியாக வந்துக்கிட்டே இருக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அந்த ஒரு விதமான ஒரு வாழ்க்கை வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சிகள், இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுவாங்க. அப்படியே லம்பா எடுத்திருக்கிற மாதிரி அந்த குருவும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று இருக்கும்போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு லாப அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு தொழில் தொடங்க போறேன் அப்படின்னு இவர்களினுடைய சுற்று வட்டாரத்துல இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா இவர்களுக்காக முதலீடு செய்யக்கூடியவர்கள் ரெடியா இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த தொழில்ல மிகவும் ஒரு நேர்த்தியான ஒரு முதலீட்டு அமைப்பை பெற்றவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். இந்த குருவும் சுக்கிரனும் சேர்க்கை பெறதுனால இந்த குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி, அடுத்து லாபஸ்தானாதிபதி. அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம பாக்யஸ்தானாதிபதி. இந்த 3-4 இடங்களும் கம்பைன்ட் ஆகி உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கும் போது அந்த இடத்துல ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நம்மெல்லாம் ஒரே கும்பராசியாக தான் இருக்கிறோம். ஆனால் எதிர்த்த வீட்டில் இருக்கிற கும்பராசிக்காரன் மாத்திரம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு தெரிந்த நண்பர் கூட நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வராரு. ஆனால் எனக்கு மட்டும் என்னமோ ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவர்களுக்கு இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கும். அந்த குரு சுக்கிரன் கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக தான் இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு எங்கே வீழ்ந்தாலும் இவர்கள் மீண்டு எந்திரிச்சு வரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கடவுள் ஒரு வரம் கொடுத்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துருக்கிறார். அப்படி கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல நல்ல ஒரு வளர்ச்சி பாதைகள் அப்படின்றது இருக்கும். இவர்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகபோக ஒரு வாழ்க்கையில வளர்ச்சி அப்படின்றது, ஒரு வீட்டில் ஒரு மகாலட்சுமி பிறந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு நல்ல ஒரு சுவாமியினுடைய ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக, அதாவது தெய்வத்துக்கிட்ட டெய்லி இருந்து வரம் கேட்டு அந்த வரம் எல்லாம் உடனே கிடைச்சிட்டா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்று இருக்கும்போது அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போது. அடுத்தபடியாக என்ன ஒரு கிரக சேர்க்கை இவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனும் குருவும் சேர்க்கை பெற்று இருக்கும்போது இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை ஒரு விதமான ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் இந்த சூரியனும் குருவும் சேர்க்கை பெற்று இருக்கும்போது கணவன் மனைவி 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேம் போர்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இவங்க என்ன செஞ்சாலும் இவர்கள் பொறுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, அதே மாதிரி இவர்கள் என்ன செய்தாலும் அவர்களும் பொறுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த சூரியனும் குருவும் சேர்க்கை பெற்று இருக்கும்போது அந்த கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அந்யோன்யம் அப்படின்றது, அந்த குடும்பத்தை 2 காளை மாடுகள் சேர்ந்து தான் அந்த குடும்பத்தை நடத்த முடியும். ஒரு வண்டி போகுது அப்படின்னா 2 காளை மாடு வேணும். அந்த 2 காளை மாடும் ஒரே கயிறில் சேர்ந்து போகும்போது தான் அந்த வண்டி கரெக்டாக போகும். அதே மாதிரி தான் இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து செயல்பட்டு அந்த குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குருவும் சூரியனும் சேர்ந்த
சேர்ந்து இருக்கும்போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும். இந்த கும்பராசி என்பர்களுக்கு படிப்புல பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படியே படிச்சாலும் அந்த படிப்பை யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. அதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான பாயிண்ட். ஏன்னா இவர்களினுடைய ராசியில அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தான் நம்ம ராசின்னு சொல்றோம். சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ருணரோக 6ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர். அவரே புதனோட சேர்ந்து இருக்கும்போது படிப்புல பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படியே படிச்சாலும் அந்த படிப்பை யூஸ் பண்ணவும் மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள். அதனால ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதாவது எந்த இடத்துலையும் ஒரு டெக்னிக்கலா இருக்கணும் அப்படின்றது இவர்களுக்கு பிடிக்காத ஒன்று ஒரு பிடிக்காத ஒரு இடமாக தான் இருக்கும். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா இவர்கள் தன்னுடைய பிசிக்கலான ஒர்க்கை மதிக்கக்கூடியவர்கள். அந்த டெக்னாலஜியை விட ஒரு ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசி என்பர்கள். இவர்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா புதன் ராகு புதன் கேது அப்படின்ற மாதிரியான கிரக சேர்க்கை தான் அதிகப்படியாக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக இருக்கும். இந்த புதன் ராகுலாம் இருக்கு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா காதல் தோல்விகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதெல்லாம் காதல் தோல்விகள்லாம் பார்த்தீங்கன்னா கணக்குலேயே இருக்காது. அதாவது ஒரு காதல் பண்ணோம், தோல்வியாச்சு, அடுத்து இருக்கு, திருமணம் ஆச்சு அப்படின்லாம் கிடையாது. 2, 3 காதல் தோல்வியாகி அந்த காதலில் ரொம்ப வேதனைப்பட்டு அந்த பிரேக்கப் ஆகி அதன் மூலமாக திருமண வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ற மாதிரியான சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த புதன் ராகு அப்படின்ற கிரக சேர்க்கை இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக இருக்கும். அதே சமயம் ஏமாற்றம், பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இந்த புதன் ராகு புதன் கேது அப்படின்ற கிரக சேர்க்கை இவர்களுக்கு அதிகப்படியாக கொடுக்கும். இந்த கிரக சேர்க்கைகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு லைஃப்ல எல்லாத்தையும் இழந்துருவாங்க. ஆனால் இழந்ததுக்கு அப்புறம் ஏண்டா நம்மளுக்கு இந்த மாதிரி என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். எல்லா கும்பராசி என்பர்களும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி வீணா போயிட்டேனே அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கும். ஆனால் அதை செய்யறதுக்கு முன்னாடி அந்த யோசனைகள் அப்படின்றது, முன் யோஜனை அப்படின்றது இந்த புதன் ராகு புதன் சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அதனால இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கு, உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். நீ பழகக்கூடிய நபர் உண்மையானவரா அப்படின்னு நினைச்சு பழகு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை நம்ம டெய்லி ரெகுலரா ரொட்டீனா சொல்ல சொல்ல அந்த குழந்தைகளுக்கு அதிலிருந்து பாதிப்பை நீங்க தாராளமாக கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே நம்ம அந்த பொதுவான கிரக சேர்க்கையின் மூலமாக இருக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்த்துருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்களுடைய லைஃப்ல கொடுக்கும் அப்படின்னு கேட்க நினைக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.